கோப்பாசை நண்பர்களுக்கு வணக்கம். மிகப்பெரிய ஜனநாயக நாட்டினுடைய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. பல்வேறு துறைகளுக்கு ஆயிரக்கணக்கான கோடிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தாலும் ஒரு சாதாரண மனிதனுடைய பார்வையில இந்த பட்ஜெட் எப்படி இருக்கு அப்படின்னு தொடர்பாக நம்மளோட கலந்துரையாடுவதற்காக பொருளாதார ஆய்வாளர் திரு தாமஸ் பிரான்கோ அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். பல்வேறு துறைகளுக்கு ஆயிரக்கணக்கான கோடிகள், லட்சக்கணக்கான கோடிகள் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் கூட ஒரு சாதாரண மனிதனாக, ஒரு ஃபேமிலி ரன் பண்ணக்கூடிய ஒரு மனிதனுக்கு இந்த பட்ஜெட் எப்படி இருக்கு? பாசிட்டிவா, நெகட்டிவா சார் உங்களோட பார்வை? ஒரு சாதாரண மனிதனுக்கு தேவை என்னன்னு பார்த்தோம்னு சொன்னா, உணவு, உடை, உறைவிடம், கல்வி, சுகாதாரம், வேலை வாய்ப்பு. இந்த 6 அடிப்படையில் இந்த பட்ஜெட்டை பார்த்தோம்னு சொன்னா, உணவு விலையை குறைப்பதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? இல்லை. பல வருஷங்களா சொல்லிட்டு இருக்காங்க, நாங்க விலைவாசியை கட்டுப்படுத்துவோம் என்பது. ஆனா அது நடக்கல. ரெண்டாவது, இன்றைக்கும் வட மாநிலங்கள்ல தமிழ்நாடு மாதிரி இல்லை. தமிழ்நாட்டுலதான் 35 கிலோ வரைக்கும் அரிசி கோதுமை கொடுக்குறாங்க. வட மாநிலங்கள்ல 80 கோடி மக்களுக்கு வெறும் 5 கிலோ தான் கொடுக்குறாங்க. அப்போ அந்த 5 கிலோ ஒரு 10 கிலோவா கூட்டிருந்தாங்கன்னாக்கி உணவு துறையில ஒரு தலையீடு இருக்கு, உதவி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கலாம். தமிழ்நாட்டுல ஜஸ்டிஸ் கட்சி தொடங்கின காலத்துல இருந்தே தொடங்கப்பட்ட மதிய உணவு திட்டம் இருக்கு பள்ளிகள்ல. இதை விரிவுபடுத்தி இருக்கலாம். இந்தியா முழுவதுக்கும் நாங்க அதை அறிமுகப்படுத்துறோம், செய்யல. சோ உணவை பொறுத்தவரையில இந்த பட்ஜெட்ல சாதாரண மக்களுக்கு, ஒரு சாமானியனுக்கு எந்த உதவியும் இல்லைன்றத பார்க்கணும். அடுத்து உடை அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைக்கு உடை நமக்கு விலை கூடிட்டே போகுது. காரணம், அதுக்கு தேவையான உற்பத்தி பொருட்கள் அதனுடைய விலை கூடிட்டு போகுது. அப்போ அந்த விலையை கட்டுப்படுத்துவதற்கான ஏதாவது ஏற்பாடு இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லை. குறிப்பா இப்ப நாம பயன்படுத்தக்கூடிய பல ஆடைகளுக்கும் அதற்கான மூலப்பொருட்கள் யார்கிட்ட வருதுன்னு சொன்னா, ஒரே ஒரு ஆள்கிட்ட, முகேஷ் அம்பானியினுடைய ரிலையன்ஸ்ல இருந்து வருது. அவங்களுடைய விலையை கட்டுப்படுத்துவதற்கு அரசு தயாராக இல்லை, அரசாங்கத்தினுடைய முயற்சிகளும் இல்லை. அப்படி வரும்போது உடை என்பதும் பெரிய அளவுக்கு எந்த விதத்திலும் இந்த பட்ஜெட் மூலமாக எந்த மாற்றமும் கிடையாது. இப்ப இருக்கிற அதே நிலைமை தான் தொடரும். பள்ளி மாணவர்கள், மாணவிகளுக்கு சீருடை வாங்குவது கூட இன்றைக்கு ஒரு பெரிய கஷ்டமானதாக இருக்கிறத நம்ம கண்கூடாக பார்க்கிறோம். தமிழ்நாட்டை ஒதுக்கப்பட்டிருக்கிறது பெருசு அளவுல ஜவுளித்துறைக்குன்னு ஒதுக்கியிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு கூட தொடர்பான அறிவிப்புகள் வந்திருக்கு. அதாவது ஜவுளித்துறைக்குன்னு ஒதுக்கி இருக்கிறது எதுக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, அது ஏற்றுமதி சம்பந்தப்பட்டது. ஏன்னா யுஎஸ் தாரிஃப் வந்த பிறகு ஏற்றுமதி கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப அதுக்காக அவங்க கொடுத்திருக்கக்கூடிய தொகை கூட அது யாருக்கும் பெருசா உதவாது. போன வருஷமும் 10,000 கோடின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த வருஷம் ஒரு 10,000 கோடி இதுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால அந்த ஏற்றுமதியில பெரிய மாற்றங்கள் வந்துட போறது. இப்ப நீங்க சாதாரண மக்கள் பயன்படுத்தக்கூடிய துணி, அதுக்கான விலையை குறைக்கிறதுக்கு ஏதாவது ஏற்பாடு எடுத்திருக்கிறாங்களா? இல்ல பள்ளி மாணவர்கள் தமிழ்நாட்டுல கொடுக்கிற மாதிரி பல மாநிலங்கள்ல, சில மாநிலங்கள்ல கொடுக்கிற மாதிரி சீருடை என்பது இலவசமாக ஒன்றிய அரசே எல்லாருக்கும் கொடுத்திருக்காங்களா? இல்லை. அடுத்தது உறைவிடம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் வாக்குறுதியில் 2014 கொடுக்கப்பட்ட வாக்குறுதி என்னன்னு சொன்னா, 2022க்குள் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் பக்கா வீடுகள் இருக்கும் அப்படின்னு. யார் கொடுக்கணும்? ஒன்றிய அரசு தானே கொடுக்கணும். இன்னைக்கு கடன் வாங்கி கொஞ்சம் பேர் வீடு கட்டியிருக்காங்களே தவிர பெரிய அளவுக்கு போதுமான மானியமோ உதவியோ கொடுத்து அவங்க சொன்ன வாக்குறுதியை இதுவரைக்கும் நிறைவேற்றல. இன்னைக்கு 2026 ஆயிடுச்சு. அது சம்பந்தமாக ஏதாவது பிரதமரின் வீடு கட்டும் திட்டம் ரொம்ப சிக்கலான ஒரு திட்டம். அதுல ஒரு சிறு தொகை தான் அரசாங்கம் கொடுக்குது. மீதி நீங்க பேங்க்ல போய் கடன் வாங்கணும்.
நீங்க பேங்க்ல கடன் வாங்க போகும்போது பேங்க் 1000 கேள்விகளை கேட்கலாம். நான் நடைமுறையில வந்த ஒரு அனுபவத்தை சொல்றேன். என்னுடைய நண்பர் ஒருத்தருக்கு டெல்லியில பீகார்ல இருந்து வந்த ஒரு பையன் டிரைவரா வேலை பார்க்கிறார். நான் வங்கித்துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற ஒரு வங்கி அதிகாரிகள் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளராக இருந்தவன். நான் நேரடியா தலையிட்டு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் பேசுறேன், இந்தியன் பேங்க்ல போய் பேசுறேன், நேரடியா போய் அந்த கிளை மேலாளர்கள்ட்ட கூட பார்த்து பேசின பிறகு இருக்கக்கூடிய விதிமுறைகள் அவ்வளவு சிக்கலா இருக்கு, அந்த பையனுக்கு இந்த லோன் கொடுக்க முடியாது. நிரந்தர வருமானம் இருந்தா சார் கொடுப்போம்னா, ஒரு டிரைவருக்கு நிரந்தர வருமானம் இருக்குதுன்றது அந்த முதல்ல யார் வேலை கொடுக்குறாங்க அவங்க தான் ஒரு சான்றிதழ் கொடுக்க முடியும், அவங்க கொடுத்துட்டாங்க. அதுக்கு மேல நீங்க வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? ஒரு டிரைவர் அவன் ஒரு மாசம் 10,000 ரூபாய் 12,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவனுக்கு நீ இன்கம் டாக்ஸ் சர்டிபிகேட் கொண்டு வா, இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் சப்மிட் பண்ணி நீ இன்கம் டாக்ஸ் கட்டினதுக்கான ப்ரூஃப் கொடு. இப்படிதான் அந்த திட்டங்கள் இருக்கு. அதனால இது நிறைய பேருக்கு அந்த ஸ்கீம் போய் சேரலன்றதுதான் யதார்த்தமான உண்மை. இது உறைவிடத்தை பொறுத்தவரை இப்போ இது உறைவிடத்துல ஒரு இது புதுசா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா மாவட்டங்களிலும் மாணவிகளுக்கான விடுதி. இது தமிழ்நாட்டை பார்த்து காப்பி அடிக்க முயற்சி செய்து தமிழ்நாட்டில் தான் தோழியர் விடுதின்னு சொல்லி வேலைக்கு போற பெண்களுக்கான விடுதிகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் இருக்கு. ஆனா பெரும்பாலான கல்லூரிகள்ல பெண்கள் கல்லூரியில பெண்களுக்கு விடுதி இருக்குதா இல்லையா? அதுதானே இன்னும் கூட சேஃபா இருக்கும். அதுக்கு பதிலாக யாருக்கு கஷ்டம்னு சொன்னா வேலை தேடி நீங்க இப்போ கடலூர்ல இருந்து சென்னைக்கு வர்றாங்க, அவங்களுக்கு ஒரு கணிசமான வாடகை கொடுக்க வேண்டியது இருக்கும், வாடகைக்கு வீடு கிடைக்கிறது கஷ்டமா இருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்க விடுதிகள் தொடங்கி அவங்களுக்கு குறைந்த கட்டணத்துல அதை கொடுத்தீங்கன்னா அந்த பெரிய உதவியாக இருக்கும். அது நடக்கல. ஸோ இது உறைவிடத்தை பொறுத்தவரை. அடுத்து கல்வியில தான் நான் ரொம்ப வேதனையோட பாக்குறது என்னன்னு சொன்னா, 2014 தேர்தல் அறிக்கையிலேயே என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, நாட்டினுடைய மொத்த வருமானத்தில் 6%, ஜிடிபியினுடைய 6% என்பது கல்விக்காக ஒதுக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கு விவரங்களை அதை அனலைஸ் பண்ணி பார்த்தா ஜிடிபியினுடைய 2.4% தான் கல்விக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. கல்வி நிறுவனங்கள்லாம் தனியார் மயமாகி கொண்டிருக்கிறது. கல்லூரி படிப்பு என்பது கேள்விக்குறியாகி கொண்டிருக்கிறது. இப்போ 4 நாளைக்கு முன்னால கேரள மாநில அரசாங்கம் கொடுத்த பட்ஜெட்ல அவங்க ஏற்கனவே பள்ளி கல்வி வரை இலவசமாக இருந்தது, மடிக்கணி உட்பட இப்போ கல்லூரி கல்வி வரை இலவசம்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு மாநில அரசு இதை செய்ய முடியும்னா ஏன் ஒரு ஒன்றிய அரசு இதை செய்யக்கூடாது? ஒன்றிய அரசுக்கு தானே இது கடமை. எல்லோருக்கும் கல்வி கொடுப்போம்ன்றது சுதந்திரத்துக்கு முன்னாலே கொடுத்த வாக்குறுதி இன்னைக்கு வரைக்கும் நிறைவேறல. அப்படி இருக்கும்போது அந்த கல்விக்கான ஒதுக்கீடு என்பது மிக குறைவாக இருக்கிறது என்பது ரொம்ப கவலையோட பார்க்க வேண்டியிருக்கு. இது இந்த கல்வி கடனுக்கான இந்த வட்டி வீதத்தை 5% இருந்து 2% தான் கொடுத்திருக்காங்க. இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறீங்க? கல்வி கடனுக்கான வட்டியா? ஆமா, கல்வி கடனுக்கு வட்டி செலுத்தக்கூடிய விகிதத்தை குறைச்சிருக்காங்க. இல்ல, கல்வி கடனுக்கான வட்டி ஏற்கனவே கல்வி கடனுக்கு இருக்கக்கூடியது 10% வட்டி. முன்னால என்ன இருந்ததுன்னு சொன்னா, அந்த கல்வி கடனுக்கான தொகையை வட்டியை பெற்றோர் வருஷந்தோறும் கட்டிடுவாங்க. வேலைக்கு போய் 1 வருஷம் ஆனதும் நீங்க ரீபேமெண்ட் திருப்பி கட்ட ஆரம்பிக்கணும். அது முறையாக கட்டணும். ஒரு ஊக்கத்தொகை என்பது கொடுக்கப்பட்டது. இப்போ கல்வி கடன் என்பது கொடுக்கிறது என்பது கிட்டத்தட்ட இல்லாமலே போயிடுச்சு. சிதம்பரம் நிதியமைச்சராக இருக்கக்கூடிய நேரத்துல அதை கவனமா கண்காணிச்சிட்டு இருந்தாங்க, ரிப்போர்ட் கேட்பாங்க. அதனால கல்வி கடன் நிறைய கொடுக்கப்பட்டது. இப்ப யாருக்கு கல்வி கடன் கொடுக்குறாங்க பேங்க்லன்னு சொன்னா, வெளிநாட்டுல போய் படிக்க போறீங்கன்னா கொடுக்குறாங்க. ஏன்னா அதுக்கு நீங்க சொத்து ஜாமீன் வாங்கிக்கலாம், செக்யூரிட்டி கிடைக்கிறதுனால கொடுக்குறாங்க. ஆனா மற்ற கடன்களுக்கு, குறிப்பாக நீங்க ஐஐடியில படிக்கிறதுக்கு கடன் கிடைச்சிடும்,
உள்ளூர்ல ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல படிக்கிறதுக்கு உங்களுக்கு அவ்வளவுதான் உங்களுக்கு வசதி இருக்கு, அது போதும்னு நினைக்கிறீங்க. அதுக்கு கொஞ்சம் கடன்னா இன்னைக்கு கிடைக்கிறது இல்லை. ஸோ கிடைக்காத ஒரு கடனுக்கு வட்டியை குறைத்துட்டோம்ன்றதுனால மட்டும் பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு கல்வி என்பது எல்லோருக்கும் அடிப்படை உரிமை, அதுதான் எல்லாத்துக்கும் பேஸ். இன்னைக்கு தமிழ்நாடு ஒரு முன்னணி மாநிலமாக பல குறியீடுகள்ல இருக்குதுன்னு சொன்னா அதுக்கு அடிப்படை காரணம் வந்து கல்வி. 1921 எலமெண்டரி எஜுகேஷன் ஆக்ட்னு சொல்லி பள்ளி கல்விக்கான சட்டத்தை ஜஸ்டிஸ் கட்சி கொண்டு வந்தது. அதுல இருந்து ஆரம்பிச்சு கல்விக்காக ஏராளமான ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டை பார்த்தாவது கொஞ்சம் படிக்கட்டுமே நிர்மலா சீதாராமன் அவர்கள். தமிழ்நாட்டுல மட்டும்தான் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு மருத்துவக் கல்லூரி, ஒரு இன்ஜினியரிங் காலேஜ், ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், ஒரு ஐடிஐ, ஒரு பாலிடெக்னிக் எல்லாமே அரசாங்கம் நடக்குது. இது போக அங்கங்கே விவசாய கல்லூரி இருக்குது, அனிமல் ஹஸ்பண்டரி கால்நடை பராமரிப்பு பற்றியுள்ள கல்லூரிகள் இருக்குது. முதல் சட்டக்கல்லூரி சட்ட பல்கலைக்கழகம் அம்பேத்கர் பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டில் தான் தொடங்கப்பட்டது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கல்வியை கொடுக்கறதுக்காக தமிழ்நாட்டை பார்த்து கற்றுக்கொள்வோம் என்றாவது இந்த அம்மா முயற்சி செய்வதுதான் நல்லா இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. அடுத்து ஆரோக்கியம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில இன்றைக்கு கொடுத்திருக்கக்கூடிய நிதி ஒதுக்கீடு பத்தவே பத்தாது. சும்மா நம்பர் சொல்றாங்க, 1,50,000 கிளினிக் தொடங்குவோம், ஃபேமிலி கிளினிக் தொடங்குவோம், அது தொடங்குவோம்னு சொல்றதே தவிர அதுக்கு போதுமான நிதி ஒதுக்கீடு இல்லாமல் அது எப்படி செயல்படும்? நம்ம பார்க்கிறோம் பல இடங்கள்ல இவங்க அறிவிக்கக்கூடிய பல திட்டங்கள் அரைகுறையாக முடிக்கப்பட்டு அப்படியே நின்று போகுது. அப்போ அப்படி இருக்கும்போது சுகாதாரம் என்பது கல்விக்கு அடுத்தால அதான் ரெண்டாவது. ஏன்னா நமக்கு ஒரு கஷ்டமான நோய் வந்தாச்சுன்னு சொன்னாக்கி அந்த நோய்க்கு செலவழிக்கக்கூடிய பணத்துல நாம சேமிப்பு வச்சிருக்கக்கூடிய எல்லா மொத்த பணமும் போயிடும். அதோட சேர்த்து நீங்க கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு உள்ளாகும். அப்போ பெரும்பாலான வளர்ந்த நாடுகளில் ஆரோக்கியம் என்பதை அரசு தன்னுடைய பொறுப்பாக ஏற்றுக்கொள்கிறது. எல்லோருக்கும் ஒரே விதமான நல்ல மருத்துவ சேவை என்பது கிடைக்கிறது. அதுக்கான ஒரு திட்டத்தை இவங்க அறிவிப்பாங்கன்னு பார்த்தா அதுவும் இல்லை. இறுதியாக வேலை வாய்ப்புகள். உங்களுக்கு எல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கும், 2014 தேர்தலுக்கு வரும்போதே என்ன சொன்னாங்க, ஒரு வருஷத்துக்கு 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்போம். இன்னைக்கு அதை பேசவே மாட்டேன்றாங்க. இந்த பட்ஜெட்ல என்ன சொல்றாங்கன்னா, வேலை வாய்ப்புக்கான ஒரு சூழலை நாங்கள் உருவாக்குவோம். அது என்ன சூழல்? அப்போ 11 வருஷமா நீங்க என்ன சூழல் உருவாக்குனீங்க? ஏன் வேலையில்லா திண்டாட்டம் இதுவரை இல்லாத அளவுக்கு வரலாற்றுல ஒரு உச்சகட்டத்தை போய் நிற்குது? இப்போ அதுக்கு நீங்க என்ன முயற்சி எடுத்தீங்க? போன வருஷம் ஒரு முயற்சி அனௌன்ஸ் பண்ணீங்க, அதனுடைய பிரயோஜனம் என்ன? அப்பவே விமர்சனங்கள் சொன்னோம். கார்பரேட் நிறுவனங்களுக்கு நாங்க அப்ரெண்டிஸ்ஷிப் பாட்டை இளைஞர்களை எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுக்குறோம், அவங்களுக்கு உள்ள சம்பளத்தை நாங்க கொடுத்துருவோம் கொஞ்ச நாளைக்கு, ஆனா இந்த வேலை நிரந்தரம் இல்லை அப்படின்னு. ஒரு நிரந்தர வேலை செய்வதற்கு நீங்க போய் குறைந்த கூலியில அப்ரெண்டிஸா வேலை செய்து என்ன பிரயோஜனம்? அது கூட கஷ்டத்தை தாங்கிட்டு இளைஞர்கள் இளம்பெண்கள் போய் வேலை செய்வாங்க. 1 வருஷத்துக்கு பிறகு 2 வருஷத்துக்கு பிறகு இந்த வேலை எனக்கு நிரந்தரம் ஆயிரும் அப்படின்னு சொன்னா சந்தோஷமா போகும். இது அக்னிவீர் மாதிரி போய் நீங்க ஒரு இடத்துல 5 வருஷம் வேலை பார்த்துட்டு ஆர்மியில வேலை பார்த்துட்டு வர்ற மாதிரி இங்க ஒரு கம்பெனில போய் அப்ரெண்டிஸா இருந்துட்டு திருப்பி வந்தா எங்க வேலை கிடைக்குது? அதனால போன வருஷம் அனௌன்ஸ் பண்ண பணத்திலேயே 5% தான் செலவாயிருக்குதுன்னு சொல்லி இன்னொரு புள்ளி வரும் சொல்லுது. இன்றைக்கு வேலை வாய்ப்பு என்பது மிக பெரிய கேள்விக்குறியாக, குறிப்பா படித்த இளைஞர்கள் இளம்பெண்களுடைய வேலை வாய்ப்பு மிக குறைவாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை புள்ளி விவரத்தோடு பல அறிக்கைகள் சொல்லியிருக்கு. சார், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு 35 வயது கீழே இருக்கவங்களோட எண்ணிக்கை 65% இருக்கு. இப்ப எல்லாத்துக்கும் வேலை கொடுக்கறது அப்படிங்கிறது சாத்தியம் இல்லை. அதே நேரத்துல இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய இந்த ஏஐ தொழில்நுட்பத்துல அதிகமா இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க, பட்ஜெட்ல சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் இளைஞர்களுக்கு ஃபியூச்சர்ல பயன் கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாமா? அதாவது நீங்க சொன்ன அந்த வாதத்திலேயே எனக்கு உடன்பாடு கிடையாது. எல்லோருக்கும் வேலை வாய்ப்பை கொடுப்பது சாத்தியம் இல்லை என்பது
சரியல்ல. எந்த அடிப்படையிலன்னு சொல்றேன். உலக நாடுகள்ல இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில அதோட ஒப்பிட்டு பார்க்கும்போது வேர்ல்டு எம்ப்ளாய்மெண்ட் ரிப்போர்ட்னு ஒண்ணு இருக்கு. அந்த ரிப்போர்ட்ல போய் பார்க்கும்போது இப்ப சீனாவில் பாத்தீங்கன்னு சொன்னா 100 பேர் இருந்தாங்கன்னாக்கி அவங்கள 43% பேருக்கு அரசு அல்லது அரசு சார்ந்த பொதுத்துறை நிறுவனங்கள்ல வேலை இருக்கு. இதே ரஷ்யாவில் 53% இருக்கு. கியூபாவில் 95% பேர் இருக்கு. இந்த உலக முதலாளின்னு சொல்லிக்கிடக்கூடிய அடாவடித்தனம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அமெரிக்காவிலேயே 39% பேருக்கு அரசு பொதுத்துறை நிறுவனங்கள்ல வேலை கிடைக்கும். அங்க வேலை கொடுக்க முடியலன்னு சொன்னாங்க, அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்ஸ் வேற கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டு இந்தியாவில் என்னன்னு சொன்னா 3.5% பேருக்கு தான் அரசு அல்லது பொதுத்துறை வேலை இருக்கிறது. எந்த இடத்துல சார் தவற விடுறாங்க? மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது எந்த இடத்துல இந்திய இந்த இடத்துல தவற விடுறது இளைஞர் வேலை வாய்ப்பை பொறுத்த அளவுக்கு? ஒண்ணு கடந்த 10 வருஷத்துல ஒன்றிய அரசுல வேலை பார்த்தவர்களுடைய எண்ணிக்கை, பெர்மனன்ட் ஒர்க்கருடைய எண்ணிக்கை குறைந்துகிட்டே வருது. வேகன்சி இருக்கு, வேகன்சி ஃபில்அப் பண்ண மாட்டேன். ரெண்டாவது, நிரந்தரமாக செய்யக்கூடிய வேலைக்கு கான்ட்ராக்ட் வேலைக்கு சொல்லி ஆட்களுக்கு கொடுத்துட்றாங்க. உதாரணத்துக்கு சொல்றேனே, பேங்க்ல நான் பணியாற்றி கொண்டிருந்த டைம்ல முதல்ல எல்லாம் பியூன் இருந்தாங்க, அட்டெண்டர் இருந்தாங்க, டிரைவர் இருந்தாங்க, துப்புரவு பணிக்கான சானிடேஷன் ஒர்க்கர்ஸ் இருந்தாங்க. இவங்க எல்லாருமே நிரந்தர ஊழியர்களாக இருந்தாங்க. இன்னைக்கு அதை எல்லாத்தையும் ஒப்பந்தத்துக்கு கொடுத்துட்டாங்க. அவங்க இப்போ எந்த பணி நிரந்தரமும் இல்லாம இருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வங்கித்துறையிலேயே பாத்தீங்கன்னு சொன்னா வங்கி முகவர்கள் அப்படின்னு சொல்லி ஆங்காங்கே நீங்க பார்க்கலாம். கஸ்டமர் சர்வீஸ் பாயிண்ட்னு ஒரு போர்டு வச்சுட்டு உட்கார்ந்துருக்காங்க இளைஞர்கள், இளம்பெண்கள். அவங்களுக்கு ஒரு ஊக்கத்தொகை தான் கொடுக்கப்படுதே தவிர சம்பளமே கிடையாது. அப்படி இந்தியாவில் பாத்தீங்கன்னா 23 லட்சம் பேர் இருக்காங்க. ரயில்வேல 1/3 காலி இடங்கள் இருக்கு. இது ஒரு பக்கம். ரெண்டாவது, இன்னைக்கு நீங்க ஆரம்ப கல்வியை முழுமையாக, அதாவது பள்ளி கல்வி வரைக்கும் எல்லாத்தையுமே அரசாங்க பள்ளிகளிலேயே கொடுக்கிறது அப்படின்னு சொன்னா இந்தியா முழுவதும் பல கோடி பேருக்கு ஆசிரியர் வேலை கொடுக்க முடியும். இன்னைக்கு பெரும்பாலானவர்கள் தனியார் பள்ளியை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. இது இன்னொரு உதாரணம். அதே மாதிரி போக்குவரத்து துறை எல்லாம் தனியாருக்கு கொடுத்துடுறீங்க. அதுக்கு பதிலாக அரசாங்கத்தினுடைய இப்ப நமக்கு இருக்கக்கூடிய ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் மாதிரி எல்லா இடத்துலயும் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாடுல இருந்தோம்னா நல்ல வேலை இருக்கும். சரியான 8 மணி நேரம் வேலைக்கு பிறகு ஓய்வு கிடைக்கும். அதெல்லாம் இருக்கும். இப்படி பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா துறைகளிலையும் வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த முயற்சி நடக்கல. தொழில் செய்து மட்டும் எல்லாரும் உழைக்கிறது சாத்தியம் இல்லை. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேனே, நீங்க ஒரு ஊர்ல புதுசா ஒரு தொழில் தொடங்கணும், ஒரு கடை தொடங்கணும்னு தொடங்குறீங்க, நல்லா போகுது. உங்களை பார்த்துட்டு ஒரு 10 பேர் கடை தொடங்கினாங்கன்னா யாருக்கு விற்பீங்க? எப்படி அந்த தொழில் நிலைத்து நிற்கும்? பொருளாதார அறிக்கையில சொல்லியிருக்காங்க, இந்தியா ஒரு தொழில் சார்ந்த நாடாக மாற வேண்டும், என்டர்பிரனர் தொழில் முனைவோருடைய நாடாக மாறணும். எப்படி மாற முடியும்? மக்களுக்கு அதுக்குள்ள வாங்கும் சக்தி இருக்கணும், அதுக்கு ஏற்றபடி வாய்ப்புகள் இருக்கணும். நீங்க உள்நாட்டுல எவ்வளவு பேர் வரும் தொழில் செய்து வளர்றதுன்றது சாத்தியம். நீங்க கண்கூட பாக்குறோம். தமிழ்நாட்டிலேயே பல இடங்கள்ல இப்போ ஒருத்தர் கடை தொடங்குறாரு, ஹோட்டல் பேர் வச்சுட்டு 6 மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா அவரை காணல, வேற யாரோ ஒருத்தர் அதில் நடத்திட்டு இருக்காங்க. இப்படி பல கடைகள்ல நீங்க பார்க்க முடியும். காரணம் அதுல போதுமான வருமானம் கிடைப்பதில்லை, லாபம் கிடைப்பதில்லை. அப்போ இந்த வேலை வாய்ப்பை உருவாக்குவதில் ஒரு பக்கம் வேலைக்கு தகுந்த தகுதியை கொடுப்பதற்கான பயிற்சிகள் கொடுக்கிறது ஒண்ணு. ஆனா அரசாங்கமே வேலையை உத்தரவாதப்படுத்துது. அரசாங்கத்தை ஒரு மாடல் எம்ப்ளாயர்னு சொல்லுவாங்க. நீங்க நல்ல சம்பளத்துல ஓய்வூதியத்தோட, ப்ராவிடன்ட் ஃபண்டோட, கிராச்சுவிட்டியோட சம்பளம் கொடுத்து ஆட்கள் வேலைக்கு எடுத்தீங்கன்னா போட்டியாக தனியார் நிறுவனங்களும் அவங்களுக்கு ஆட்கள் தேவைன்னும் போது அதே அளவுக்கு இல்லைன்னா அதை விட கொஞ்சம் குறைச்சாவது சம்பளம் கொடுத்து ஒரு நியாயமான வேலையை கொடுப்பாங்க. அதை செய்ய தவறும் போது தனியார்
முதலாளிகளை பொறுத்தவரையில கொத்தடிமைகளாக வேலை வாங்கிட்டு இருக்காங்கன்றத யதார்த்தமான உண்மை. அடுத்து முக்கியமான ஒரு செக்டர்னா அது மாத சம்பளம் பெறுபவர்கள். அவங்களோட எதிர்பார்ப்பை வந்து இந்த பட்ஜெட் எப்படி நிறைவேற்றி இருக்கா, ஏமாத்தம் தான் அளிச்சிருக்குதா? இந்த தடவை அந்த வருமான வரியை பொறுத்தவரையில எந்த வித்தியாசமும் கொண்டு வரல. ஏற்கனவே இருக்கிறது தான் இருக்குது. அதனால அதுல ஒரு பெரிய மாற்றம் வரல. இன்னைக்கு வருமான வரி விலக்கில் இருந்தவர்கள், அதாவது சம்பளம் வந்து 12 லட்சம் வரைக்கும் நீங்க சம்பளம் இருந்தால் வருமான வரி கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு பல துறைகள்ல அரசு வேலைகள்ல இருக்கக்கூடியவங்க அதோட கூடுதல் சம்பளம் வாங்குறாங்க. அதனால புதுசா அவங்க எல்லாருமே குறைந்தபட்சம் 30% வரி கொடுக்க வேண்டியது வந்திருக்கிறதுன்றதுதான் பாக்குறோம். இப்ப ஏற்கனவே சம்பள கமிஷன் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த சம்பள கமிஷன் பரிந்துரை அமுல்படுத்தப்படும் போது அரசுல வேலை செய்யக்கூடிய எல்லாருடைய சம்பளமுமே மாதம் 1 லட்சத்துக்கு மேல போகும். இப்போ அவங்க எல்லாரும் கூடுதலான வட்டி கட்ட வேண்டியது, வரி கட்ட வேண்டியது. குறைந்தபட்ச வட்டி 30% அப்படிதான். சார், இன்னொரு பக்கம் தனிப்பட்ட முறையில் கேள்வி என்னன்னா, இப்ப ஒரு ஃபேமிலியில ஒரு 2 பேர் இருக்காங்க. அதுல ஒருத்தர் வேலைக்கு போறாரு. ஒரு 15 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குற வருஷம்னு வச்சுக்குவோம். இன்னொரு ஃபேமிலியில ஒரு 5 பேர் இருக்காங்க. அதுலயும் ஒருத்தர் வேலைக்கு போறாரு. அவரு 15 லட்சம் ரூபாய் வாங்குறாரு. 2 பேத்துக்குமே அந்த வரிங்கிறது சேமா கட்ட வேண்டியது இருக்கு. இப்ப 2 பேர் இருக்க ஃபேமிலிக்கும் ஒரே வரி, 5 பேர் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலிக்கும் அதே வரி அப்படிங்கிற 2 பேர்த்தையும் ஒரே தராசுல வச்சு பாக்குறது அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? இது ஒரு நபருக்கான வரியா போடலாமா, இல்ல ஒரு மொத்த குடும்பத்துக்கான வரியா போடலாமா அப்படின்னு சரியா இருக்கும்? நீங்க எழுப்பியிருக்கிறது ஒரு அருமையான கேள்வி. அரசாங்கம் நம்மகிட்ட ஏற்கனவே ஜிஎஸ்டி மூலமாக நம்ம சாப்பிடுறதுல இருந்து எல்லா பொருட்களுக்கும் வரி வாங்கியிருக்கு. அது மேல போக வருமான வரின்னு கேட்கும்போது அதுல ஒரு அந்த வருமான வரி கட்டுவதற்கான படிவத்திலே குடும்பத்துல எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன வருமானம் இருக்குது, அவங்களுக்கு என்ன செலவு இருக்குது அப்படின்றதையும் சேர்த்து பார்த்து அந்த செலவு போக உங்கள்கிட்ட எவ்வளவு மிஞ்சி இருக்குதோ அதுக்கு மட்டும் வரி போட்டாங்கன்னா உண்மையிலேயே ஒரு நல்ல அணுகுமுறையாக இருக்கும். அது ஒரு நியாயமான வரியாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு இது வரல. உங்கள்கிட்ட இருந்து அந்த ஆலோசனை வந்திருக்குது. இதை கட்டாயமாக அரசுக்கு ஒரு பரிந்துரையாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே. இப்ப இந்த வங்கிகள்ல வந்து இந்த தனிநபர் கடன், ஹோம் லோன் பெறுறதுல ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா? அதிகமா ஈஸியா கிடைக்குமா, இல்ல ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்குமா சார் இதுக்கு மேல? இப்போதைக்கு எதுவும் சேஞ்சஸ் வங்கிகளை பொறுத்தவரையில ஒரு தவறான அணுகுமுறை தான் வரப்போகுது. ஏன்னா ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க, ஹை லெவல் கமிட்டின்னு ஒரு கமிட்டி அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க. எங்களுடைய அனுபவம் என்னன்னு சொன்னா, காலங்காலமாக இந்த மாதிரி ஒரு கமிட்டி போட்டாச்சுன்னு சொன்னா அந்த கமிட்டி வங்கித்துறையை சீர்திருத்துவதற்காக அல்ல, அழிப்பதற்கு தான் காரணமா இருந்தது. 91 ஒரு கமிட்டி போட்டாங்க, நரசிம்மம் கமிட்டி 1. அது ஒரு 2 வருஷம் கழிச்சு அதே கமிட்டியை நரசிம்மம் கமிட்டி 2ன்னு போட்டாங்க. அப்புறம் ஒரு ரகுராம் ராஜன் கமிட்டின்னு ஒண்ணு போட்டாங்க. அப்புறம் பிஜே நாயக் கமிட்டின்னு போட்டாங்க. இந்த எல்லா கமிட்டிகளும் எங்களுடைய அனுபவத்துல அவங்க வந்து தனியார் துறைக்கு ஆதரவாளர்களை வச்சு இந்த கமிட்டிகள் போடப்படுது. அவங்க எல்லாரும் சொல்லக்கூடியது, பொதுத்துறை வங்கிகள்லாம் நல்ல லாபத்துல போயிட்டு இருக்கு, இதெல்லாம் தனியாருக்கு வித்துருங்க, வங்கிகள் வந்து தனியார் பார்த்துக்கிடுவாங்க. எதுக்கு வங்கி வந்து சோசியல் சர்வீஸுக்கு, சமூக சேவைக்கு அல்ல, ஒரு லாபம் நீட்டுவதற்காக. அதனால நீங்க இதெல்லாம் தனியாருக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதே நிலைமை தான் வரப்போகுது. அப்படி வந்தாச்சுன்னு சொன்னா இந்த பொருளாதார அறிக்கையில சுட்டி காட்டி இருக்கக்கூடிய வங்கிகள் அல்லாத நிதி நிறுவனங்களை சார்ந்து சிறு கடன் வாங்குகள் இருக்காங்க, அது ஆபத்துன்னு சுட்டி காட்டியிருக்காங்க. அந்த ஆபத்து இன்னும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ வங்கித்துறையை பொறுத்தவரையில அவங்க எதிர்பார்த்தது என்னன்னு சொன்னா, அந்த பொருளாதார அறிக்கையில சொன்னதன் அடிப்படையில குறைந்தபட்சம் சில சலுகைகளை அறிவிப்பார்கள். அதே மாதிரி வங்கிகளுக்கு ஒரு கட்டாயத்தை கொண்டு வருவாங்க, சிறு கடன்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கன்னு சொல்லி பொதுத்துறை வங்கிகளுக்கு, வங்கிகள் அல்லாத நிதி நிறுவனங்களை கட்டுப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். அது எதுவுமே நடக்கல. ஒன்றிய பட்ஜெட் தொடர்பாக ஒரு சாமானியன் குரல், அவரோட பார்வை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தொடர்பாக நம்ம விரிவாக நம்மளோடு கலந்துரையாடிய பொருளாதார ஆலோசகர் தாமஸ் பிராங்கோ அவர்களுக்கு நன்றி.